விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம், எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம். மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கார், தலைவனாக வந்து கொண்டிருக்கார். எப்படி மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள், மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நெருப்பிலிருந்து எவனாவது பிறக்க முடியுமா? நெருப்பிலிருந்து வந்தவர்கள் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல. நாங்கள் நெருப்பை போன்றவர்கள், அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை நெருப்பை போல எரிக்கிற வீரர்கள். நெருப்பில் இருந்து வந்தவர்கள் இல்லை, நெருப்பை போன்று வந்தவர்கள் என்பது அது. தமிழர் என்று பேசினாலே இவன் ஐயோ, இவன் ஆகாதரி, இவன் வேற்றுக்கிரகவாசி என்பது போல நம்மளை பார்க்க தொடங்குகிறார். ஆனால் இப்போது இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள், குறிப்பாக பிரபாகரன் பிள்ளைகளுக்கு முன்பு திணறுகிறது. எப்படி எதிர்கொண்டு போர் செய்வது என்று தெரியாமல் திணறுகிறது. இப்போது கத்துவான், கதறுவான். பிஜேபி எதிர்த்தா நீ கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி. திமுகவை எதிர்த்தால் நீ RSS, பிஜேபி கைக்குலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும், திமுக கைக்கூலி. இப்ப நாம் என்ன, எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இது எதன் பேசுவான்? சும்மா விடமாட்டேன் சீமானை. இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான். என்னடா சீமானை, யார் அந்த நாயே, இது யாரு, அண்ணனை இதை விட மாட்டேங்கிறாலும் போய் தட்டி 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 பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போய் வந்து. அந்த நாய் காலையில் ஒரு கட்டிங்கை போட்டு உட்காந்துக்கிட்டு, ஏய் சீமானை, உன்னை தெரியாவா, நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய், அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய், அந்த ஈடுபடுத்துக்குவான். மறுபடியும் போத தெரிஞ்சவொடனே ஒரு பாட்டு வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான். இதை எங்கால அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசு போட்டுக்கிறான். ஏய், குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில், அதை கொஞ்சம் சத்தமாக படிக்கிறாப்புல, கூட்டமாக நின்று வெளியில் படிக்கும். அவ்வளோதான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எழுதிரல் வழங்கக்கூடிய 2ஆம் ஆண்டு தமிழ் தேசிய படைப்பாளர் விருதுகள் விழாவிலே இந்த விழாவினை வரவேற்புரை நிகழ்ச்சியை தொடங்கிய என்னுயிர் தம்பி முத்துப்பாண்டி அவர்களே, என்னுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எழுத்தாளர், ஊடகவியலாளர், ராவணா வலையொலியின் நிறுவனர், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார் ஏகலைவன் அவர்களே, இந்த எழுகதிர் அமைப்பினுடைய தோற்றுனர் அன்பிற்கினிய தம்பி முருகானந்தம் அவர்களே, நிகழ்வை அழகுற நெறியாகை செய்கிற என் அன்பு இளவல் வாசு ராகவன் அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்கிற என் அன்பு இளவல் சோ மணிவண்ணன் அவர்களே,
இந்த எழுதுதல் விருதுகள் தேர்வு குழுவிலே பணியாற்றிய என்னுயிர் தம்பிகுமார்களே, இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை செய்து தமிழ் பேரினத்தில் இளைய தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கான படைப்பிலக்கியங்களை கொடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு கற்ற கல்விக்கு வேலை தேடி சென்றோமா, கை நிறைய பொருள் ஈட்டினோமா, எல்லோரையும் போல வாழ்ந்தோமா செத்தோமா என்று இல்லாமல் செத்துக்கொண்டிருக்கிற தன் இனம் பாதுகாப்பாக வாழ வேண்டும், மேன்மை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும், உரிமை பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்கிற புனித கனவோடு தன்னால் இயன்ற அளவு எழுத்து, பேச்சு என்று பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை செலுத்தி அரும்பாடு ஆட்சி கொண்டிருக்கிற என் அருமை இளவல் தமிழ் சிலம்பரசன் அவர்களே, இங்கே விருது பெற்றிருக்கிற என் இனத்தின் எதிர்கால நம்பிக்கைகளே, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை நம்முடைய ஐயா பேராசிரியர் யோகீஸ்வரன் அவர்களே, இனிய இளவல் மகிழறிவு அவர்களே, என் அன்பு தம்பி சந்தோஷ் மருது அவர்களே, என் இதயத்திற்கு இனிப்பான இளவல் கவி பாஸ்கர் அவர்களே, என் அன்பு தம்பியும் ஆகச்சிறந்த படைப்பாளியுமான இயக்குனர் கீரா அவர்களே, மண்ணின் மீட்சிக்காக என் தோளுக்கு துணையாக நின்று கைகளை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆற்றல் மிகு தளபதி என்னுயிர் தம்பி பாலமுரளி வர்மன் அவர்கள், என் அன்பு இளவல் இளம் வயதில் எண்ணற்ற படைப்பை தமிழ் பேரினத்திற்கு தந்தருளியே கார்த்திகேய பாண்டியன் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். திரையரங்குகளில் கூட்டம் கூடுவது இயல்பு. ஆனால் ஒரு இலக்கிய நிகழ்விற்கு அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற என்னருமை தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். கலையை, இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வு அடையாது, பெருமை பெறாது. கலையும் இலக்கியமும் மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்துவதற்கான அரிய ஒரு சாதனம் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். கலைகளை போற்றுவதும் கலைஞர்களை கொண்டாடுவதும் நம் கடமை. கலை இல்லாத, இலக்கியமில்லாத சமூகம் என்பது மலை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல் என்கிறார் நம்முடைய ஐயா இறை என்பவர். தமிழ் சமூகம் கலை இலக்கியத்தில் மேம்பட்ட பண்பட்ட சமூகம். தம்பி முருகானந்தம் அவர்கள் பேசுகிற போது தமிழர்கள் நாம் பழமொழியை பேசி பேசியே வீழ்ந்தோம் என்கிறார். தம்பியின் அந்த புரிதல் தவறானது.
பழம்பெருமை பேசாததாலேயே நாம் வீழ்த்தோம். இப்படி தம்பி நம்மவன் தவறுதலாக நமக்கு சொல்கிறார். நம்முடைய பகை, நம்முடைய துரோகிகள் எல்லோரும் நம் அருகிலே இருந்து கொண்டு தமிழர்கள் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். தமிழர்கள் பழம்பெருமையே பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு இடி செயல் போலவும் கூடாத ஒரு காரியம் போலவும் பேசி பேசியே நம்மை குற்றப்படுத்தி தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, ஏன் தமிழ் தமிழ் என்று சாகிறீர்? என்னை ஒருவன் கேட்டான், ஏன் சீமான் தமிழ் தமிழ் என்று சாகிறாய்? சாராயம் குடித்து சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகிறான். நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக. நம்ம எப்படியெல்லாம் தாகு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வரும். உங்கள் உடன் பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபமா? என்னுடைய கோபமா? 5000 ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னரும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கோபம். குறிப்பாக இந்த 500 ஆண்டுகளாக நம் இன முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வலியும் காயமும் அதன் வெளிப்பாடுதான் இந்த கோபம். குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு. பேரன்பின் வெளிப்பாடுதான். பழம்பெருமை முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும். ஐயா காப்பா ரவானன் தமிழன் ஏன் அடிமையானார் அந்த நூல்ல தெளிவாக வலியுறுத்துறார். முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று. அப்படித்தான் இந்த இனம் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணம் அற்று போய் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனையில் மூழ்கி அளவு கடந்த திரைக்கழக கவர்ச்சியில் சிக்கி இப்படி தாழ்ந்து வீழ்ந்து போனது. தமிழன் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக் கொள்ள. பழம்பெருமை என்பது படிப்பினை. அது திருப்பி திருப்பி பேசிக்கின்றோம். நான் யார் தெரியுமா? அதை முற்கவனிச்சுக்கணும். சூழியர் சொல்றான், நமக்கு தான் சொல்றான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை காத்திருக்காதே. ஏன்டா காத்திருக்க? சீமான் வந்து ஏகலைவன் யாருன்னு சொல்லணும், சிலம்பரசன் வந்து களஞ்சியம் யாருன்னு சொல்லணும். காத்திருக்காதா என்று எழுந்து சொல்றான், நான் ஆக சிறந்தவன் என்று பேரறிவிப்பு செய்கிறான். அப்படிதான் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து சொல்கிறோம், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகத்தின் தலை சிறந்த மானுடர்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம். இந்த நிலத்திலே வணங்குகிற கடவுளை எல்லா பயிலுக்கும் கடன் கொடுத்த இனத்தின் மக்கள், இறைவனையே எல்லோருக்கும் இரவல் கொடுத்த இனத்தின் மக்கள். நான் பேசாம யார் பேசுவா? நான் பேசினாதான் நிமிர்வேன். நான் யார் தெரியுமாடா? யார் தெரியுமா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேவரன். அதற்கு முன்பு எனது முன் அவர்கள் மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. அப்படி வாழ்ந்த பரம்பரை ஒரு தடவை நினைச்சு பாரு. தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு காட்சியாப்படுத்தி பாரு. அப்படி வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு வரான்.
கெஞ்சிராண்டா வெள்ளக்காரன் தீரா, நீ ஏன் ஆண்டுக்கடா 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கு கட்டுறா, 50 விழுக்காடு நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு எனக்கு கட்டுறான்னு, நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தானே. நீ என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? யாருடைய நிலத்தை யார் ஆளுறதுக்கு உரிமை தர்றது? ஏண்டா நீ எனக்கு என் நிலத்தை நீ ஆளுறதுக்கு உரிமை தர்ற? அப்பதான் அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனை கூட படாத இது இல்லை. வெள்ளக்காரன் வந்து நமக்கு பிச்சைப்படான் பட முடியாதுடா போடான்னு. மரண தண்டனை, வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்கு கீரை மாட்ட வாரான், காட்சியை பாரு, படக்கென்று மறுத்து கழுத்துல போட்டான். போடா போடா, என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்யப்படாதுன்றான். இதை படிக்கும்போது உனக்கு எப்படி வர, நான் யார் தெரியுமா? டேய் போடா. மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப விலங்களை தூக்கி சுமத்துங்கிறார் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர். இந்த மண்ணிலே மரணத்தை வென்றவன், மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரனார். அப்படித்தான் சேகரர் நெத்திக்கு குறி வைக்கிறான். டே தாமரை, நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடதுபுறமா வாங்க, இப்ப சுடுங்க நம்பரா. அவனுக்கு கை அடிக்கிடுச்சு. அதனாலதான் அவன் புரட்சியாளனா இருக்கான், வரலாற்றில் மாவீரன். சாக்ரட்டிஸ் விஷக்கோப்பை கோப்பையில விஷத்தை நிரப்பிட்டான். சாக்ரட்டிஸ் 1 மணி நேரம் கழித்து நீங்களா இருந்தலாம், உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு மரண தண்டனை, இந்த விஷத்தை 1 மணி நேரம் கழித்து அருந்தலாம் சொல்வதில் எடுத்து குடிச்சு வச்சுட்டாங்க. அதனாலதான் சாவுக்கு அஞ்சாதனாலதான் சாக்ரட்டிஸ்க்கு சரித்திரத்தில் இடம். பகத்சிங்குக்கு தூக்கு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் விட்டுடுவான். கடிதம் வருது, மன்னிப்பு கடிதம் தான் என்று சிரித்துக் கொண்ட ஆளுநர் பிரித்தான். கேட்கிறேன், டேய் வைத்துக்கிறப்பில்லை, நான் உன்னோட அரசியல் போர் புரிந்திருக்கிறேன் போ, அதனால என்னை தூக்கில் போடக்கூடாது. முட்டாப்பல. அப்ப என்ன செய்யணும்? நிக்க வச்சு என் நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொள்றான், பீரங்கியால சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொள்றான். இவ்வளவு பெரிய பெருமையை பகத்சிங் அவன் கொடுக்க தயாரா இல்லை, தூக்குதான் மாட்டான். அந்த இடத்துல ஆளுநர் கையில கடிதம் வச்சிருக்குது ஆடு. ஏடா ஒரு சின்ன பையன் மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா துப்பாக்கியால சுட்டுக்கொண்டு பீரங்கியால சுட்டு பலன்னு எழுதிருக்கான். அதனாலதான் சரித்திரத்தில் சாகா வரம் பெற்று பகத்சிங் நிற்கிறான். இதையெல்லாம் படிக்கும் போதுதான் எழுச்சி வர முடியும். இதெல்லாம் மரணத்தை உருக்கி ஒரு குப்பிக்குள் ஒரு குடு சின்ன ஒரு குப்பிக்குள் அடைத்து கழுத்துல சாவை மரணத்தை நெஞ்சிலே தொங்க விட்டு கொண்டு போய் போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலகில் ஒன்றென்றால் அது நம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய இராணுவமான விடுதலை புலிகள் என்ற மக்கள் தான். நீ பழம்பெருமை என்கிற இதையெல்லாம் படிக்காம நீ எப்படி எழுச்சி வருவாய்? வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்று புரட்சியாளர் லெனின் சொல்வது இதைத்தான். அதனால பழம்பெருமை என்பது பழம்பெருமை இல்லை, என்புடன் பிறந்தார்களே படிப்பினை. வலம்புரிதான் அவர்கள் சொல்வார்கள், எழுத்து என்பது எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது, எடை போடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று. என்னுயிர் தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து. அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் என்ன? அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் துன்பம், துயரம், ஏழ்மை, வறுமை, வெற்றி, தோல்வி எல்லாவற்றையும் சமகாலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் வாழ்வை பதிவு செய்கிற ஆவணம். அதைத்தான் நம் பிள்ளைகள் செய்கிறார். என் தம்பி மகிழறிவு எழுதிய அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது. நம்ம இப்ப அண்மையில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள், நாங்கள் தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது, தூய்மை பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம். நம்ம வரைவில் கொடுத்து இது எதனால பிரச்சனை வருது? இது எப்படின்னா, குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருது, குப்பையில் நிறைய. இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, நல்லா கொஞ்சம் பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன். அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பைக்காரன்.
ஆனா மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் என்று சொல்ல. சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அள்ளி துப்புரவு செய்கிறவனை இழிவாக பார்க்கிறது. இது என்ன சமூகம்? இது குற்ற சமூகம், தோல்வியுற்ற சமூகம், அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், தோற்று போன சமூகம். இதை என்ன செய்யணும்? இதை தொடர்ச்சி கிடைச்சலாம் கழுவ முடியாது. பகத்சிங் சொல்றாங்க, புரட்சி என்றால் என்ன, புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே 22 வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து விடுவீர்கள். அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் 22 வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கி செத்தவர்களுக்கு இடையே 22 வயதில் இப்படி நீடிய சிந்தனையான ஒருவன் சொல்றான் புரட்சி என்றான். அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. பிறகு எதுதான் புரட்சி? பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து, வெளிப்படையாக அநீதினா என்ன? ஊழல், லஞ்சம் தவறென்று தெரியும், வாங்குவார்கள் தெரியும், கொடுப்பது உன்னால் தடுக்க முடியாது. உன் மலையை வச்சு எடுத்துட்டு போவான், மணல் அள்ளிட்டு போவான், தவறென்று தெரியும், தடுக்க முடியாது. இது என்ன ஆயுது? வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஏன்னா இதான் அதிர்ச்சி பேச ஒருத்தருப்பான். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? இவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் பொறுப்பு. இந்த கூத்து நடக்குதுல்ல, இது மாதிரி கூத்து தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். சாராயம் குடிக்க வர்ற யாரு? காய்ச்சினவன் யாரு? சட்டப்படி குற்றம் கொழுப்படுத்தி காய்ச்சான். குடிக்க போனவன் யாரு? சட்டப்படி குற்றம் கொழுப்படுத்தி போய் குடிக்கிறான். ஆனா செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது பாரு, இது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை இன்னும் சாதி பெருமைக்கு கொலை செய்யலாம் பாரு, அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சாதிக்கு கொலை செய்யாதே, அந்த சாதியை கொலை செய் என்று கற்பிக்க வேண்டியது. அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிற. இப்ப நாம் என்ன செய்யணும்? முற்றுமுள்ளாக புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டை வைக்கிறோம். அதை தான் நம்பி சொல்றான். தூய்மைப்படுத்தி நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியை செய்கிறவனுக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த நாடு குப்பை மேல தானே. 1 கிலோ குப்பை அல்ல 12 ரூபாய் கணக்கு. 12 ரூபாய் போடுது அரசு. 1 ரூபாய்க்கு 1 கிலோ குப்பை அல்ல 12 ரூபாய். 12 ரூபாய் வருமானம். ஒரு கழிவறை, மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறையை கழுவ, ஒரு தடவை கழுவ எவ்வளவு செலவாகும் என்று என்ன தம்பி தங்க ஒரு 350 ரூபாய் போட்டு, ஒரு 3 ரூபா ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்கி தொடச்சி கழுவி விட்டுலாம். அதானே 350 ரூபா அதுக்கு கட்டணம் போட்டு கொள்ளை. இது என்னது? வெளிப்படையான இது அவலம்னு சொல்லியிருக்கிறாரு தம்பி. நான் என்ன சொல்றது? பேரவளம்னு சொல்றேன். பேரவளத்தின் வண்ணம் அதை ஒழிக்க. இங்க உழைக்கும் மக்கள் போற்றப்படுவது. இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா, எவ்வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எவ்வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற மனநிலை என் மக்களுக்குள்ள வரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க அதுதான் பிரச்சனை. நீ வேளாண்மை அரசு பணியாக்குவன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவன் சிரிக்கிற இவன் சாராயம் கொடுக்கறது அரசு பணியா இருக்கிறத மகிழ்றானே, ஏற்கிறானே. சாராயம் ஊற்றி கொடுக்கவன் அரசு பணியாக இருக்கலாம். உலகிற்கு சாப்பாடு போடுகிற என் விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுகிற வெட்டினியர் டாக்டர், விலங்கியல் மருத்துவர் அரசு பணியாளராக இருக்கிறார். ஆனால் ஆடு மாடுகளை வளர்க்கிற என் ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுங்கிறான். இதுதான் அடிப்படையை மாற்றணுங்கிறேன். காலில் போட்டிருக்கிற இந்த காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறது. ஆனால் உயிர் தேவையாக இருக்கிற உணவு தெருவிலை கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் கீரை தெருவிலை போட்டு விற்கப்படும். இதை மாற்றி இது அங்கேயும் இது இங்கேயும் வரும். இது தலையில் மாற்றம். இதுதான் புரட்சிங்கிறது. அப்படிப்பட்ட புரட்சிக்கு தயாராக வேண்டியது நாம். அந்த புரட்சிக்கான விதைகளை தூவ வேண்டியது படைப்பாளிகள்
இங்கே கூர்மையாக இருக்கிற எழுதுகோலின் முனை, அவன் சொல்லுகிறான் போர்க்களத்தில் வாளின் முனையை விட எழுதுகோலின் முனை கூர்மையானது, வலிமையானது. இன்னும் ஒரு வடிவே லெனின் சொல்லுகிறான் போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே. உங்களுக்கு புரிதுன்னு போர்க்களத்தில் இலக்கியம் படிக்காம என்ன படிக்கிறதுன்னு, போர்க்களத்தில் சுட தெரிஞ்சா பத்தாத, எத்தனை தோட்டா பொண்ணு எப்படி சுடணும்னு தெரிஞ்சால அதெல்லாம் பத்தாது. தலைவர் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க நீங்க? 24 மணி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கடுமையான வாசிப்பாளர். தன் தம்பியிடத்தை சொல்றார், குமுதம் குங்குமம் ஆனந்த விட வரைக்கும் படிப்பேன், கிசு வரைக்கும் படிப்பேங்கிற எல்லாத்தையும் வாசிப்பார், எதுலையும் தப்பிக்க முடியாது. போராளிகளுக்கு பயிற்சி முடிஞ்சு சீருடை கொடுக்கிற நிகழ்வுல எல்லாரையும் 6 மாதம் பயிற்சி முடிச்சு வரும்போது அரங்கத்தில் உட்கார்ந்து பேசும்போது தலைவர் பரிசு கொடுக்க போகிறார். போராளி என்னவா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, தலைவர் தான் பரிசு கொடுக்க போறாரு, 6 மாதம் பயிற்சி எடுத்து நம்ம எல்லாம் சீருடை அணிய போறோம். எடுத்துட்டு வாங்கன்னா ஒரு 10-20 பெட்டியை கொண்டாந்து இறக்குறாங்க. பெட்டியை போரால் தரேன்னா அவ்வளவு புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா இது என்ன சின்ன சின்ன சத்தம்லாம் பேசிக்கிது, என்ன புத்தகமாக இருக்குது இது அப்படி போராட போராட்டத்தில் அவ்வளவு புத்தகம். போர்க்களத்தில் புத்தகமும் ஒரு பெரிய ஆயுதம். புத்தகம் படிக்கணும், வரலாற்று அறிவு, இலக்கிய அறிவு எல்லாம் நமக்கு அவசியம்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த புத்தகம் இவ்வளவு இருக்குது என்னொன்னே என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனான்னு நினைப்பீங்க. நான் எல்லாம் படிச்சிட்டேங்கிறேன். நான் படிச்சிட்டேனான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும். யாராவது ஒருத்தர் வாங்க, அந்த ஏதாவது ஒரு பெட்டியை திறங்க, அந்த பெட்டியில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்க, அந்த புத்தகத்தின் பெயரை சொல்லுங்க, ஏதாவது ஒரு பக்கத்தை புரட்டுங்கிற வாழ்வும் மரணமும் ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த 80வது பக்கம்னா 80வது பக்கத்தில் என்ன இருக்குங்க, இந்த முக்கியமான செய்திகளை மட்டும் சொல்லல, முழுக்க சொல்றாரு. முழுக்க சொல்றாரு. அடுத்த பக்கம் இதான செய்தி. வேற ஏதாவது வேற புத்தகம் எடுங்க, தலைப்பை சொல்லுங்க, அதுல ஒரு பக்கத்தை எடுங்க, அந்த பக்கத்தை சொல்லுங்க, அந்த பக்கத்தை சொல்லணும்னா அதுல இருக்கிறத பாருங்க. இப்ப முன்னாடி நிற்கிற நிலைமை என்ன ஆகும்? எல்லாம் படித்ததுனால தான் அவன் தலைவனை நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அது மாதிரி கலையும் இலக்கியமும் வலிமைமிக்க இராணுவத்தின் வலிமைமிக்க படைப்பிரிவுகள். ஒரு எழுத்து அவ்வளவு வேலையை செய்யும், ஒரு கவிதை அவ்வளவு. நீங்க மொழி புரட்சியிலே இல்லையா, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தம் என்னும் இந்த தேசம் இருந்த ஒரு லாபம் என்றோட பூரா பிரிஞ்சத்தான் அந்த எழுச்சிப்பா 2 வரி முடிச்சுட்டு. இப்ப எழுத்திறன் அப்படின்னா என்ன? எழுத்திறன் திரண்டு எழு, அதுதான் எழுத்திறன். திரண்டு எழு பகை மிரண்டு ஓட திரண்டு எழு, எழுத்திறன் அதான் அதுக்கு அர்த்தம். எழு என்றால் ஏன் சொல்றான். இன்னைக்கு நேரத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான், பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வாங்க, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புளியன செயல் செய்ய புறப்படுவதி, சிம்புட் பறவையே சிறகை விதி, சிறவிழி திருப்பு முகம், சிங்க இளைஞனே திருப்பு முகம், இங்கு நாட்டிற்கு இடி கடுதையாட்சியா, கை விரித்து வந்த கயவர் சொல்ற நம்பினை பகலினை நள்ளிரில் வென்று, பகல போய் நம்பிட்டேன், கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமாய் தமக்கென்பார் எனில் வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழு, அந்த எழுதான் இந்த எழு. புகழ்ச்சி நேர்ந்தால் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும், புகழ்ச்சியையும் பூணாம் என்றும், வையா வாண்ட வண்டமில் மரவே உன் கையெழுப்பை காட்ட எழுங்கிறான். அந்த எழுதான் இந்த எழு. திரண்டு எழு, அதுதான் எழு திறன். ஒருவர் இருவர் அல்ல, 1000 லட்சமாக. இதுதான் இங்கே ஒன்று விழ 9 எழுவோம் அல்ல, நாம் ஒன்று விழ 1 கோடியாக எழுவோம். அப்படிதான் இனிமே விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம், எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம். இந்த முழக்கத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் உச்சரிச்சுட்டே இந்த வயதிலே கேளிக்கைகளில், பொழுதுபோக்குகளில், திரையரங்குகளில், மதுக்கடைகளிலே நிற்க வேண்டிய என் தம்பிமார்கள் சமூகத்தில் சுத்தி நடக்கிற அவலங்களை கூர்ந்து கவனித்து அதை
படைப்பாக்கி வருங்கால தலைமுறைக்கு கடத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு போற்றத்தக்க பிள்ளைகள், எவ்வளவு பாராட்டத்தக்க படைப்பாளிகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள். இளையன் தம்பி மகிழறிவு அவர்கள் வீழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் தேடி அவர்களுடைய சிக்கலை வெளி உலகிற்கு கொண்டு வருவது என்பது பெரிய. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை தேர்வு செய்து பாராட்டி என்ற குழுவிற்கு என் தம்பி தமிழ் சிலம்பரசனுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். பிறகு என் தம்பி சந்தோஷம் வருது. அவன் என்னவன், எங்களோட சிறுவதிலிருந்து இயக்கத்தில் இருப்பவன், பேச்சாற்றல் கொண்டவன், எழுத்தாற்றல் கொண்டவன். இன்றைக்கு குலதெய்வங்கள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய கூத்தனாட்சி, எனக்கு என்னுடைய வீரமாகாடி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குலதெய்வம். நாம் குலதெய்வ மரபினர். சிறு தெய்வம் என்ற வார்த்தையில் சொல்வார்கள், அது சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்தில் பெரிது சிறிது என்று அல்ல, இனமுன்னோர் குலமுன்னோர். இன தெய்வங்கள் குலதெய்வங்கள், முருகன், சிவன், மாயோன் இன தெய்வங்கள். ஆனால் நம்முடையது குலதெய்வம். என் குலத்திற்கு தாய் என்னுடைய தாய், அவர் குலத்திற்கு தாய் கூத்தனாட்சி அம்மன். அப்படித்தான் தீப்பாய்ந்த அம்மன் எல்லாம் அன்றைக்கு அன்னர்கள் பார்த்து இளம்பெண்ணை அவளை இச்சைக்கு அழைக்கிற போது இவனோட போய் மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக அப்படின்னு தீயை முக்கி தீயில பாய்ந்து செத்ததுனால தான் தீப்பாய்ந்த அம்மன். அப்படி துடியாமை செய்து சாகிறவர்களை தெய்வமாக வழிபடுகிறது. எனக்கு முடிக்கரையில் இருக்கிற காளி குலதெய்வம் வீரமாகாடி. அருகிலே இருக்கிற முடிக்கரையில் ஒரு காளி இருக்கிறாள். அவள் யார்? என்னுடைய பாட்டி, எங்களுடைய பாட்டி வேலுநாச்சியாரை வெள்ளையன் திரட்டி வருகிற போது, அவள் குதிரையில தப்பிச்சு போகிற போது வெள்ளையன் பின்னாடி தொடர்ந்து விரட்டி வருகிறாள். அப்போ ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு உடையாள் என்கிற பெண் அங்கே மேய்த்து கொண்டு போய் இந்த பக்கம் குதிரையில ஒரு வேலுநாச்சியார் வந்தாலா? ஆமா, அவள் எந்த பக்கம் வேணால் சொல்ல முடியாது என்று வாதிடுகிறாள். எங்களுடைய அரசியை, எங்களுடைய ராணியை காட்டி கொடுக்க முடியாது என்று தர்க்கம் செய்கிறாள். கோபத்திலே வாளை உருவுகிறான், ஓங்கி இடுப்பை நோக்கி வீசுகிறான். 2 துண்டாக வெட்டுப்பட்டு விழுகிறான். துடியாமல் செத்தால். எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காமல் உடையால் செத்தால். வெட்டு உடையால் காளி. அன்றிலிருந்து எங்களின் குலதெய்வமா மாறினார். இப்படித்தான் தெய்வங்கள். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒரு வரலாறு. அப்படித்தான் ஐயனார் யார், கருப்பண சாமி யார், ஊரை காவல் காக்க வேல்கம்பு அருவாளோட ஆணிரைகளை கவர, ஆடு மாடுகளை திருட, பொண்ணு பிள்ளைகள் தோடு தொங்கட்டானை திருட, அங்கே ஊர் எல்லையிலே வருகிற போது ஒற்றை வீரனாக நின்று போரிட்டு ஊர் எல்லையிலே பகையை விரட்டி மாண்டு விழுந்திருப்பான். விடிந்து போய் பார்க்கிற போது ஊர் எல்லையிலே ரத்தம் சிந்தி ஊரை காத்து செத்தான். அந்த இடத்திலே அவனுக்கு நடுகள் வைத்து எல்லை காத்த சாமியாக, ஐயனாராக, கற்பனா சாமியாக, குலதெய்வங்களாக இன்றும் அருவாளோடு நமது ஐயனாரும் கற்பனையும் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகும். அதைத்தான் என் தம்பி அவனுடைய கூத்தனாச்சியார் அவனுடைய குலதெய்வத்தை. இது என்னென்றால் குலதெய்வ வழிபாடு. இன்னைக்கு வழிபாடுகள் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய இன வழிபாடு மறைந்து கொண்டு எங்கு பார்த்தாலும் அனுமார் சிலை, எங்கு பார்த்தாலும் இந்த சாய்பாபா சிலை, பெரிய பெரிய கோயில். இன்னும் கொஞ்ச நாளில் நம் இறை மறந்து அது வழிபாடாக வந்து, அப்ப இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. அதனால் குலதெய்வ வழிபாட்டில் நாம் நிற்கணும். குலதெய்வத்தை கொண்டாடணும், இனதெய்வங்களை போற்றணும். இதில் ரொம்ப கவனமாக அதை வலியுறுத்தணும்னா, ஒரு இளைஞன், இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும்போது இது போற்றத்தக்கதுன்னு, இது நிராகரிக்கத்தக்கது, இதெல்லாம் பேசுவதாயிடுச்சு. இதை போய் குலதெய்வத்தை பேசிட்டு இருக்கார் அப்படி. தம்பி தனுஷுங்கிற ஒரு நடிகர், புகழ்பெற்ற நடிகர், தன்னுடைய குலசாமி கோயிலில் போய் கிடாவட்டி பொங்க வைக்கிறாருன்னா குலதெய்வ வழிபாடு ஏறு. சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வம் வீரமாகாளி கோயிலில் முடியறைக்கு காது ஊத்து வைக்கிறான்ங்கிற செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் அப்படி வருது. நம்பியாரு ஒருத்தர் தான் ஐயப்பனுக்கு இங்கே பெரிய சந்தை ஏற்படுத்தி விட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போக, அப்புறம் அவரோட நடித்த நடிகர்கள் எல்லாம் போக, அப்புறம் அமிதாப் பச்சன் போக, அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு. இப்போ நாம் என்ன செய்யணும்? மறைக்கப்பட்ட நம் இன முன்னோர், குல முன்னோரை போற்றி அதுக்கு மதிப்பை கூட்டி. நீங்க என்ன பாருங்க, சிவனுக்கு 63 நாயன்மார், பெருமாளுக்கு நம்ம பாட்டன் திருமாலுக்கு முன்னோன் திருமாலுக்கு 12 ஆழ்வார்.
ஆனால் நக்கீருடைய திருமுருகாற்றுப்படையை தவிர நமது மூதாதை முருகப்பெருமானுக்கு ஒன்று அவனுக்கு மதிப்பில்லாம 63 நாயன்மார்கள் சிவன் அடியார்கள் அது இது போட்டுருக்கான். ஒரு தேவாரம் திருவாசகம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாம் இதையெல்லாம் தொகுத்து பெரிய புராணம்னு சேக்கிலார் பெருமான் போட்டு எல்லாம் போட்டு பார்த்துக்கான். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற கோபம் மாதிரி வந்தால் நம்மளால் அருணகிரி நான் நம்ம பார்த்தேன் முன்னாடியே. டேய் நம்ம ஆளை விட்டாங்கடா ஒரு படம் வச்சு ஒரு நல்ல காம்பினேஷனில் மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கதாநாயகத்தை எடுத்து தூக்கி விடும்ல, அப்படி போடுவோம். பத்தி திருமுத்து திருநகன் திருப்புகளை போட்டான் ஏறி. அப்புறமும் பார்த்தேன், டேய் சரியா வரமாட்டான்னு நான் பார்த்தேன். மண்டையில் அடிக்கிட்டே இருப்பான். டேய் எடுறா போய் வேலை தூக்குடா, டேய் எடுறான்னு போய் எடுக்க வேலை கட்சி வேலை. நீ என்னப்பா இந்து முன்னணியாப்பா? நான் வீர தமிழர் முன்னணிப்பா. போப்பா போட்டு வந்துட்டேன். என்ன மலையை பற்றி தூங்க விடாம சொல்லுவா. டேய் சீமா எந்திரிடா, உன் தாய் மாறா இருக்குனாடா, உனக்கு வலிக்கலையாடா மகனே போடா, எனக்காக கத்துறான்னொன்னே காலையில் எழுந்திரிச்சு எப்படா நீ மலையை வெட்டுவா? அதுதான் உசிப்பு விடுவாங்க இல்லை. ஏன்னா அவள் பால் கொடுத்துட்டா குடிச்சிருக்கல, அவன் உசுப்புறா, அவன் அசைவ கேட்குது சத்தம் பண்ண. அப்போ அந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாட்டை ஒரு இளைஞன் அவனுக்கு எதோ பார்க்கலாம். காதலிக்கு கவிதை கூட எழுதலாம், கற்ற கூட எழுதலாம். ஆனால் தன் குலத்தின் முன்னோரை ஒரு கூத்தனாட்சி அம்மாவை பற்றி, அந்த அம்மனை பற்றி ஒரு எழுதணும்னு ஒரு எழுதலாம் பாருங்க. அவன் போற்றுதற்குரியவன், பாராட்டுக்குரியவன். இப்படிப்பட்ட படைப்பாளிகளுக்காக தான் தமிழ் பேரினமும் தமிழ் தாயும் சுவமிருந்து காத்திருக்கிறான். இதை மறந்துவிடும். அடுத்து என்னுடைய கவி இளவன், அவன் ஒரு கழகக்காரன். அவன் இல்லைன்னா அவன் திரைப்படத்துறையிலே இருந்தான்னா திரைப்படத்துறை இருக்கிறவன் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்னா நாங்கள் பன்னாட்டு பயங்கரவாதிகள். தெரியுமில்ல, இந்தியாவில் எந்த தலைவனுக்கு 14 வருஷமாக கடை வச்சுட்டு முடக்கும்? இந்தியாவில் என் ஒருத்தனுக்கு நான் என் செய்த பிழை என்ன? ஒன்றும் இல்லை, பிரபாகரன் என் அண்ணன்னு சொன்னேன், அவ்வளோ. வேற ஒன்றுமே சொல்றேன். ஒரே ஒரு பிழை அவருக்கு பக்கத்தில் நின்னதுதான். இப்போ சொல்றாங்களா அது பொய்னு, அது அப்போ சொல்லியிருந்தா ஒரு வேலை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருப்பான். அதை பார்த்துக்கிட்டு அங்கே போய் நீ ஊராக போய் உசுப்புறா. ஏன்னா அதில் எங்கள் அண்ணன் வேறு சும்மா இல்லாமல் சீமான்ட்ட சொல்லு, அவன் முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போடுறோன்னு. ஓ நீ தானே எல்லாம் இங்கே வா வா இது கொண்டாந்து வை போயிட்டு எல்டிடிஏ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீ தான் பண்ணுறியா அப்படின்னு. யாருங்க சொன்னது? இதான் இருக்கே. சரி வச்சுக்க, பண்ணியே வச்சுக்கப்பா பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி 6 மாதம் ஆச்சு. அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா கொடுத்தா போயிடுவான், வெளிநாடு போவான். அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க, உனக்கு பொருளாதாரம் வந்துடும். சும்மாவே வெறுங்காலில் இருந்தா காடுறான். கொஞ்சம் சலங்கையை கட்டிட்டீங்கன்னா விருதாங்களுக்கு பட்டினி ஓடுவது இந்த கற்றுக்கிறான். பிரியாணி போட்டிங்கன்னா கொன்றுவான். அந்த கிழமை 3 வேளை சோறு போட்டிங்கன்னா கொண்டே வருவான். அதுதான் அந்த பயத்தில் அவன். இவன் ஒரு கழகக்காரன். இவன் இந்த கவிதை விதியெல்லாம் விடுங்க. இவனு என் தம்பி புதுவை சித்தனை சேர்ந்து போட்ட பாடல்கள் இருக்குல்ல, அது ஒரு தனி உலகம். ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கு செய்தியை போடுவேன். டே அருமையாக இருக்குடா அப்படின்னு. இவன் இப்படி நினைக்காது. 2 பேரும் இந்த காதல் பாட்டு அத்தை மகளை ரத்தினமும் ஒன்று போடுவாங்க. அதுவும் எல்லா இடத்திலையும் தன் ஆளுமையை செலுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவன் என்னுடைய கவியில் அவன் கவிவாசகர். அவன் சொன்னதுக்காக ஒரு 4 நாளில் மரங்களோடு பேசுகிறேன்னு ஒன்று எழுதினான். இதை விட அவன் எழுதிய சிறுகதை படைப்பு, கவிதை தொகுப்புலாம் ஏராளம். இப்போ அவன் எழுதினான். இங்கே சமூக மாற்றம் என்பது பல மாற்றம் என்பது சட்டை கலட்டி போடுறதில்லை, தோலையே உரிச்சு போடுறது தான் சமூக மாற்றம்ங்கிறான். அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமாக போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஏன்னா கரப்பாம்பூச்சி அருகினை எழுதுங்கிறான். கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும். நீ ஒட்டடை குச்சி ஓரமாக போய் இருந்துச்சுன்னா கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும். இப்போ கேட்க பற்றியா? நீ ஓரமாக போய் உட்கார்ந்ததுனால இப்போ என்ன பண்ணணும்? ஒட்டடை குச்சி எடுத்துகிட்டு வந்து எங்கே கரப்பாம்பூச்சி வருதோ அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த ஒட்டடை குச்சி அந்த வேலையை மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும். ஆரோக்கிய மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நாள் மேலே வரும். அது கீழடிங்கிறான்.
சரிதானே? அவன் சொல்றான், மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான், தலைவனாக வந்து கொண்டிருக்கான். எப்படி? மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள், மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கு எழுதி. இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு விதையாக, வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி வீசிட்டே போறோம். ஒரு எழுத்து தாங்க மாற்றிருக்க, ஒரு எழுத்து உறங்க விடாது, சிலர் உறங்க விடாது. நீங்க திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோங்கிறது உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான். எங்கால எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு அவன் பரம்பரை கருவா இருக்குன்னே பாடிட்டு போயிட்டான். இது ஏன் எனக்கு தெரியலன்னா, பக்கத்தில் இருந்தவன் பாடிட்டான், என் பாட்டம் பாடிட்டான். அப்ப எவனுமே தொலை தூரத்துல பாருங்க, இவனே வள்ளுவன் இல்லாம சுவான்சி ஹிஷின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஏ அப்பா தத்துவ வெஸ்கி இல்லைன்னா கன்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே, இதெல்லாம் ஏகப்பட்ட ஐயோ. ஒரு சின்ன ஒரு வரி மாற்றி, ஒரு சின்ன வரி 10 தடவை பாடை வராது இல்லையா? செத்து மடிவது ஒரு மொழி தான், சிரித்து கொண்டே செருக்கலம் பாடா தமிழானதான். அது எத்தனை வேலை ஒத்துக்கிறதுங்கிறீங்க? அதுதான் இங்க இருக்கு. அப்ப அந்த இடத்திலே என்னுடைய கவி இளவல், கவி பாஸ்கர், அவனை போன்ற தம்பிகள், எனக்கு என் அப்பன் மணியரசனுக்கும் அவன் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இலக்கரமும் வழக்கரமுமாக தோல் கொடுத்து நிற்பது என்பது பெரிய பெருமைக்குரிய பெருமைக்குரிய. திடீர்னு அடிச்சுட்டே காலையில் ஆர்ப்பாட்டம், இதான் ஆர்ப்பாட்டம், முழக்க எழுதி அனுப்புனா 50 முழக்கத்தை எழுதி அனுப்புவான். எண்ணற்ற ஆற்றல் ஆளுகள் அங்கங்கே, அதை ஒருங்கிணைக்க ஒரு காந்தம் இல்லை. அந்த காந்தமாகத்தான் இந்த எழுதுறது. இந்த மாதிரி அமைப்பை நான் பார்க்குறேன். நாம் தமிழரும் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை வச்சிருக்கேன், அது நடத்தணும்னு நினைக்குது. ஆனால் அதை விட போர்க்களத்தில் நிற்கிறதுனால இப்போ அதை செய்ய முடியல. போர் முடிஞ்சவொன்னே இதை செய்கிறது தான். அதில் ஒரு அங்கமாக தான் இந்த எழுதிரள், இந்த இலக்கிய படைப்பை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை உங்கள் உடன் பிறந்தான் நான் பார்க்குறேன். என்னுடைய தம்பி கவிபாஸ்கருடைய அவனுடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு. அவனுடைய எழுத்தும் அவனுடைய பேச்சும் அவனுடைய கவிதைகளும் உறங்கி கிடக்கிறவனை உசும். நமது முன்னவர்கள் என் அன்பு உடன் பிறந்தார்களே, புரட்சி பாவலனும் பாவேந்தனும் பாவலரே என்னும் தாத்தன் பெருஞ்சித்திரனாரும் பெரும்பாவலன் பாட்டன் பாரதியும் நம்மை தண்ணீர் ஊற்றி எழுப்பவில்லை, வெந்நீர் ஊற்றி எழுப்பினார். வெந்நீர் ஊற்றி. நீங்க பாரதிகிட்ட போய் அவன் எல்லாத்தையும் படித்தான், காதலை பாடிட்டான், பக்தியை பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான். ஆனால் தாலாட்டு மட்டும் நீ ஏன் பாடவில்லை பாரதி என்று கேள்விக்கு அவன் சொன்ன பதில், விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை உறங்க செய்வதற்குத்தான் தாலாட்டு. ஏற்கனவே என் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புவதற்குத்தான் நான் பாட்டு தேவைன்னு அவன் தாலாட்டை பாட. பள்ளியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகிறதான், மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவான், உலகால உலது தாயும் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளித்தமிழாங்க. பண்டை குறும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் சொல்லையா, எந்திரங்கள் கட்டவரங்க. சும்மா தண்ணீர் ஊத்துனா புரண்டு மறுபடியும் தொடச்சு படுப்பான், வெந்நீர் ஊத்த அப்படி எழுப்புறான். வென்று வருவான் திராவிட காலை என்று பாடியவன் நம்மளை மாதிரியே திராவிடத்தை சுற்றி தெரிஞ்சவன் தானே. திருக்குத்தனமா பூரா அத்தை பவன் சுற்றி தெரிஞ்சான், கடைசியாக தான் அடுத்த விட்டு பொண்ணு வந்துருச்சு. புரிதா உங்களுக்கு? அங்கே கிட்ட பண்ண வந்துருது ஐய அப்படின்னு. அந்த மாதிரி அவன் எல்லாரும் அப்படிதான். வென்று வருவான் திராவிட காலை ஆய் போய் அத்தா புத்தான் பாடிட்டு வந்துட்டாப்ல. கடைசியாக நம்மளை மாதிரி பட்ட உடனே கிளம்புறாப்ல. எப்படி கிளம்புறாப்ல? நறுக்குவோம் பகையின் சிறுத்தை பெருங்கூட்டம்ங்கிறான். என்ன பண்றான்? நாம் தமிழர் என்று முரசகை வாங்கி இந்தியத்தில் தொடங்கி நாங்க திராவிடத்தில் நடந்து தமிழ் தேசியத்துக்கு வந்தோம் பாருங்க. அதுதான் அன்னைக்கு சிதம்பரத்தில் நம்ம இதில் போடும்போது காட்டுமன்னார் கோயிலில்
இந்தியத்தில் தொடங்கி என் தாத்தன் கலிய பெருமாள் தொடங்கி அப்படியே நடந்து வந்து என் தாத்தன் இளைய பெருமாள் தொடங்கி தமிழ் தேசிய கலிய பெருமாள் வந்தான். இடையில ஐயா ஆனமுத்து திராவிடத்தில் நடந்து வந்து தமிழ் தேசிய தாத்தன் கலிய பெருமாள் வந்து முடிச்சோம். அது மாதிரி நாங்கள் அங்கே ஆரம்பிச்சு இங்கே வந்தோம். அவன் சும்மா சொல்லல, இதை நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட என் அயலாராய்ச்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். இப்போ இது அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் பாடி இருந்தான்னா வெள்ளைக்காரனை எழுத்து பாடுறான்னு விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த பாவை நம் பாட்டன் தாத்தன் வைக்கிறான் என்றால் யாருக்கு எதிராக? இந்த திராவிடனுக்கு எதிராக. விளங்கிருக்கல நறுமண சோலையில் நரிபுக விட மாட்டோம். நாம் தமிழர் என்று முரசறைவான் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்ற போயிட்டு கொட்டடா முரசம் ஒளி தள்ளாதீங்கள். சிங்கத்தின் புகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். சிறுநரி யாரு? திராவிட 2.0. இந்த திராவிட நரியை தான் சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான் பாருங்க. சிங்கத்தின் புகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். அங்கதான் நீங்க கவனிக்கணும். அங்க எப்படி சொல்றான்? பி கேர்ஃபுல். பிள்ளை செஞ்சுட்டா என் தம்பி மாதிரி பேசக்கூடாது. யாரு? முருகானந்த மாதிரி பேசக்கூடாது. அவன் என்ன சொன்னான் பாருங்க. செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். இப்ப அந்த முரசு எப்ப கொட்டணும்? இப்பதான் கொட்டணும். எப்படி? இப்ப கொட்டணும். இல்ல அப்படிப்பட்ட எழுச்சி பாக்களை இந்த தலைமுறை தமிழ் தம்பி தங்கைகளுக்கு தந்து உணர்வு சூடேற்றி உசுப்புகிற ஒரு நெருப்பு கவிஞனாக என் உயிர் தம்பி என் இளவன் கவிபாஸ்கர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கான பாராட்டு என் பிள்ளைகளுக்கான பாராட்டு இல்லை. அதை எனக்கு அந்த இதை வாங்கும்போது முதலமைச்சராகி உங்க பக்கத்துல நின்று வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா சர்ரா இது ஒரு முன்னோட்டமாக வச்சுக்கடா, ஜஸ்ட் ட்ரெய்லர்னு வச்சுக்கடா. அப்ப அந்த விருதை வாங்கும்போது போடுவாங்கல்ல, அன்றைக்கு எழு திரள் இதிலே நிகழ்விலே 2ஆம் ஆண்டு விருதை அண்ணன் கையால் வாங்கினார், இன்று வாங்குகிறார் அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் நீ அண்ணன் கையால விருது வாங்கலாமாடா? உங்க கையால அண்ணனை உட்கார வச்சு அடுத்தவங்களுக்கு விருது கொடுக்குறீங்களா? அன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் நல்லவனாங்க, ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். சரி போடா 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 போடா. அடுத்து என் தம்பி சீராவர்கள், அவன் நானும் தங்கத்தில் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சோம். ரொம்ப துடிப்பு மிக்க இளைஞன், ரொம்ப ஆழ வாசிப்பாளன். அவனுக்கு நாங்கள் எங்கள் தலைவர் பின்னாடி இருந்தால் அவர் இங்கே இருக்கிற எங்கள் முன்னவர் தமிழரசனோட நின்னார். அது ஒரு இது, அது ரெண்டும் ஒன்று தான். அது வேற களம் வேற நீளம், இது வேற களம் வேற நீளம். அந்த இதில் அவனால் முடிந்த வரை திரைப்பணியை தாண்டி இலக்கிய பணியை இந்த பணியை இந்த கலைப்படைப்புகளை செய்து கொண்டு எழுச்சியுறுவதற்காக, மக்களுக்கு உணர்வெளிச்சு ஊட்டுவதற்காக, சாதி மத உணர்ச்சியிலிருந்து பிடுங்கி தமிழ் தேசிய மக்களாக கட்டமைப்பதற்காக நாடகம், பாட்டு, இப்படி பல வடிவங்களில் கழகம் செய்து கொண்டிருந்த ஒரு கலாகாரன் என்னுடைய தம்பி அவர்கள். அவன் எழுதிய அந்த குமரி தம்பி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். நான் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆய்வு செய்திருந்தது இவனுக்கு எந்த பயலுக்கு இந்த பயலுக்கு எப்போ நேரம் கிடைச்சதுன்னா இதில் எப்படா இவ்வளவு போய் தேடி எழுதுனான். அதே தான் பார்த்துக்கினேன். எப்போ இது பெரிய பணியாயிருச்சே, இது குறைஞ்சது 4-5 வருஷம் கடந்து இதுக்கே பாடுபட்டு இது பண்ணணும். அதுக்கு நிறைய நம்மளை வேற நமக்கு இருந்த நமக்கு ஒரே ஒரு செல்வம் வறுமை தான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. அது அப்புறம் என்ன பண்ணுறது, அதை வச்சுட்டு எப்படி எழுதுனான்னு தான் வியந்தேன். ஆனாலும் அவனுடைய படைப்பு காலம்பல தான் கடந்து நம் மண்ணின் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்பா. இதை எழுதினவர் மிகப்பெரிய வயதானவராக இருப்பார் பொழுதுன்னு ஒரு இளைஞன் இவ்வளோ பெரிய ஆய்வை, இவ்வளோ பெரிய படைப்பை இந்த இனத்திற்கு கொடுத்தருளி இருக்கிறான்ங்கிற வரும்போது நாளைக்கு வருங்கால தமிழ் சமூகம் அவனை பெரிதாக போற்றும் கொண்டாடும்.
பெரிய படைப்பாளி. அவனுடைய திரைப்படைப்புகளிலே ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கும். சமரசம் செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் தேசியனத்தை எழுச்சியுற வைக்க வேண்டும், அதை உரிமை பெற்ற பெருமையோடு வாழ்கிற தமிழ் பேரினமாக மாற்ற வேண்டும் என்கிற பெரும் பணியிலே ஒன்றிணைந்து நாங்கள் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் நிற்பது எனக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது. என் தம்பி கவிபாஸ்கர், இளைய பிள்ளைகள், தம்பி சந்தோஷ் மருது, என் தம்பி கீரா போன்றவர்கள் எனக்கு அருகில் இருப்பதை நினைக்கும் போது ஒரு உற்சாகம்தான், ஒரு நம்பிக்கை. ஆங்காங்கே வீரியமிக்க தளபதிகள் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் படை தொய்விட்டால் இன்னொரு இடத்தில் படை வீரியமாக போரிட்டு வெல்லும் என்கிற நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக என் இளவல் கீரா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் எந்த சூழலிலும் தன்னுடைய எழுத்து எல்லோருக்கும் எழுத்து கைவராது. இங்கே இருக்கிறவங்க எல்லோருக்கும் வரும், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வரும். எங்கள் ஐயா ஏகலைவனுக்கு வரும், என் தம்பி பாலமுரளிக்கு வரும். ஆனால் எனக்கு எழுத்து கைவரப்படும். ஆனால் நீங்கள் நான் சொல்வதை எழுதும். அப்படித்தான் என்னுடைய சொல்லை எங்கள் ஐயா எழுதுவார், என்னுடைய சொல்லை தம்பி ராசரவணன், என்னுடைய சொல்லை தம்பி பாலமுரளி எழுதுவார். ஆனால் நான் அப்படி நீங்கள் எழுதுகிற மாதிரியே சொல்லிடுவேன். என் அறிக்கையை நானே எழுத முடியாது. நான் சொல்லுவேன், இப்படி போடுறது பேசி அனுப்பிடுவேன், எழுதுவேன். எனக்கு வராது என்ன அதுக்கு எழுதுறதுக்குள்ள வேற ஒரு போல சிந்திச்சிடும். ஏப்பா இது யாராவது எழுதுங்கப்பா. என்னை என்கிட்ட யாருமே எனக்கு மகிழ்வுந்து ஓட்டவோ உந்துருளி ஓட்டவோ கொடுக்க மாட்டேன். என்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அன்னை உட்காருங்கன்னா நாங்கள் ஓட்டோம். அங்கே ஆரம்பித்து போன உடனே இங்கே வண்டியில் கை இருக்க மூளை அமெரிக்காவில் போயிட்டு, இல்லைன்னா அந்த போராட்டம் எங்கேயும் அங்கே போய் நின்று. அப்போ இது யார் மேலே ஏறி நின்று இல்லை வேற ஏதாவது வண்டி என் மேலே ஏறி. அதனால அது என்னென்ன இந்த மூளை எப்படின்னா காற்றிலும் கடிதங்கிறாங்க. மனிதன் மனது அமெரிக்கானோட அந்த தெருவில் நடந்துச்சு. இது ரொம்ப மோசமானதுங்க. உலகத்தில் எதையுமே நீங்கள் பெற்று காற்றிலும் கடிதம் பட்டின உசலம்பட்டி தெருவில் போயிட்டு இது மோசமானது. இதனால் மனம் ஒரு குரங்குங்கிறாங்க, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தாவும். இது காற்றை விட வேகமாக ஈழம்னா என் தலைவரோட நின்று பேசி மனசு ஆபத்தாங்க. அதனால எனக்கு இந்த வேலை செய்வேன். இங்கே எழுதிக்கிட்டு இருக்கும்போது வரலாறு எழுதிட்டு போய் இலக்கியம் எழுதிக்கிட்டு இருக்கோம். புரியுது உங்களுக்கு? என்னடா எதோ ஆரம்பித்து எதோ எழுதிட்டு இருக்கேடா அப்படின்னு. அதுதான் என் நிலை. அதனால தான் இந்த வேலையை நான் செய்கிறதுல செய்கிற பெருமக்களை நீங்கள் சிறப்பாக செய்ய வாழ்க்கிறேன். அது நமக்கு சரி சரியாக ஒன்றுமே அதை நம்ம விட்டுறது. இப்போ கவிதைனா நான் உட்காந்து மூலம் தம்பி எழுதி அனுப்புனா என் தம்பி எழுதி அனுப்பியிருப்பேன். நான் எதுக்கு அதில் போட்டு என்ன? அதனால அந்த வேலையை செய்யறதில்லை. அந்த வேலையை என் தம்பி கீரா தொடர்ந்து செய்யணும். அடுத்து என்னுடைய பெருமைக்குரிய இளவல் என் அன்பு தம்பி பாலமுரளி. அப்போ இருந்தே இளம் வயதிலிருந்தே ஒரு ஆற்றலாளன், நல்ல கவிதை எழுதக்கூடியவன், கட்டுரை எழுதக்கூடியவன், பேச்சாற்றல் கொண்டவன். அது எல்லா ஆற்றலும் உண்டு. படைப்பில் திரைக்கதை எழுதுவான், உரையாடல் அவனை மாதிரி நேர்த்தியான உரையாடல்களை எழுதுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. நீங்கள் குறிப்பாக நம்முடைய காட்டை காத்த கருப்புசாமி, நம்முடைய ஐயா வீரப்பனார் அவருடைய நெடுந்தொடர் வரும்போது, மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடு வரும்போது அதில் இருக்கிற திரைக்கதையும் அதில் இருக்க உரையாடல்களையும் கேட்டீர்கள் சிலுத்து போயிட்டு. நாம் கூட திரைத்துறையில் இருக்கிறோம், திரைக்கதையை உரையாடலை ரசிப்போம். ஆனால் களத்திலே போர்க்களத்திலே நின்ற என் உயிர் தலைவன் சந்தனக்காடு அந்த நெடுந்தொடரை பார்த்து ஆங்காங்கே நேரம் கிடைக்கும் போது பார்க்கிறேன், சிறப்பாக வருகிறது என்று. ஏன்னால் வீரப்பன் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு பேர். அதனால் நேரம் கிடைக்கும் போது அதை பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்கும்போது நான் கௌதமன், தம்பி பாலமுரளி வர்மனையெல்லாம் குறிப்பிட்டு தரவிருக்குன்னு சொன்னேன். இப்போ கூட படையாண்ட மாவீரால் நான் சொல்கிறான், வீரமுள்ளவன் தான் படையாச்சின்னு இல்லைண்டா, நெஞ்சில் ஈரமுள்ளவனும் படையாச்சின்னு எழுதியிருக்கான். அதில் நெருப்பு ஒரு கலசத்துக்குள்ளே நெருப்பை போட்டு நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நெருப்பை போன்றவர்கள் நாங்கள், நெருப்பிலிருந்து வந்தவர்கள் வன்னியர்கள் சொல்கிறத ஒரு சமூகம் கேள்வி பண்ணுது. நெருப்பிலிருந்து எவனாவது பிறக்க முடியுமா? நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல. நாங்கள் நெருப்பை போன்றவர்கள், அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை நெருப்பை போல எரிக்கிற வீரர்கள். நெருப்பில் இருந்து வந்தவர்கள் இல்லை, நெருப்பை போன்று வந்தவர்கள் என்பது அது. உருகி சுகம்பரா மார்பை திரி எரிந்தால் தீயிட்டால்ங்கிறது திரிகி தீரி எரிந்து தீயிடுறது இல்லை.
அது உயர்வின் நெகிழ்ச்சிக்காக ஓமைக்கு சொல்றது அதானே. அப்படிதான் அந்த மாதிரி சிறந்த படைப்பாளி, பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு திறமையான அவன் இப்போது இன்னும் நிறைய படைப்புகளை அறிவிப்பி செய்யணும். தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி என்ற அந்த நூலை எழுதினான். அதை நான் தான் வெளியிட்டேன். அது எதற்கு எழுதினானோ அந்த வேலையை அந்த புத்தகம் செய்தது. புத்தக கண்காட்சியில் வச்சு அண்ணன் தான் வந்து வெளியிடணும்னா வேட்டியப்பன் தானே, வேட்டியப்பன் வந்து அண்ணன் வரட்டும்னு துணிஞ்சு சொல்லிட்டாப்ல. அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன பேர்? டிஸ்கவரி. அவருது அந்த மொத்த பப்பாசிலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. உட்காரும்போது ஏதோ சீமான் பேசுவாருன்னு நினச்சி வந்து உட்காந்துட்டாங்க. ஆரம்பித்து அது அண்ணன் தமிழரசனை பற்றி, அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன, அப்புறம் தமிழரசனா யாருன்னு பேசும்போது என்ன நேயர்களே எப்படி இருக்கீங்க, காலைல சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் பேச முடியும். அது சும்மாவே நம்ம பேசுவோம். அதில் வேறு 10-15 வால்ட் மின்சாரத்தை வேறு ஏற்றி விடுறாப்புல. ஓடலை தெரித்து ஓடி எல்லாம் பேச்சை நிறுத்தின்ட்டு எனக்கு கூட்டம் அதிகமாக வந்துடும் நாற்காலி எடுத்து வெளியில் போட்டாங்க. சீமான் பேசி காற்றுல பேச்சு போனோன்னா அங்கே வந்த புத்தகம் வந்த பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அரங்கத்தை நிறச்சி கூடிட்டாங்க. கூடுனவொடனே செதறி பேச்சு போகுது. தமிழ் தேசியம்னா என்ன, இந்தியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னா காணோம். ஒருத்தனை நாங்கள் 2 பேர் தான் நிற்கிறோமே. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு புத்தக அறை நுழைவாயிலுக்கும் நம்ம பாட்டன் வ.உ.சி., வள்ளலார், வள்ளுவர், இப்படி வேறு அண்ணா அவர்கள், இப்படி ஔவையார், இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அதில் ஐயா கருணாநிதி வளைவுன்னு ஒன்று நுழைவுன்னு போட்டிருந்தது. இங்கேருந்து பார்க்குறேன். அங்கே இருக்கு. அதில் அவனுக்கு பிரச்சனை, நான் பேசுனதில்லை. இங்கே இருந்து இந்த பயலுக்கு அங்கே எப்படி கண்ணது அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே இருந்துங்க அங்கே இருக்கிறதுக்கு எப்படிங்க பார்த்தாப்புல, அதான் பிரச்சனை அவனுக்கு. அதானே அங்கே பார்த்தா நான் சொன்னேன்டே, இதில் எந்த நுழைவாயிலையும் போ, அந்த நுழைவாயில மட்டும் போயிடாதனா. அதோட முடிச்சு. வேடியப்பனுக்கு விசாரணை, அவர் பாப்பாசியிலிருந்து தூக்குதல். நீனே ஒரு பாப்பாசிடா, இன்னும் ஒரு 4-5 மாதம் போடுற, ஆட்சிக்கு வர்ற நீதான்டா தலைவன். பெரிய சண்டை நடந்தது. அது வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் சேவாரா. அப்புறம் என் பிள்ளைய எழுதுகிற எழுத்துக்கு என்னடா மதிப்பு இருக்கு, ஒரு கழகம் விளையணும்டா, இல்லைன்னா அது புத்தகம், அது வெறும் எழுத்து. இது என்னது, இது ஆயுதம். புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம்ங்கிறான். அப்புறம் அந்த கழகத்தை கூட செய்யலைன்னா என்ன இருக்கு. அப்படி ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு அதை தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படின்னு அந்த காணொலியிலூட காட்டினாங்க. வாங்கி படிக்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் வரும், வெளியா. அதை என் தம்பியை நான் எவ்வளோ வேணாலும் பாராட்டுவேன். அவன் என்னோடு இருக்கான், தினம் என்கிட்ட வாழ்த்து பெறுகிறான். என்னுடைய தம்பி கார்த்திகை பாண்டியன், அவன் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் ஒரு தளபதி. அவனுடைய வயதிற்கு அவன் படைத்த படைப்புகளின் எண்ணிக்கை அதிகம். மறைக்கப்பட்ட தமிழர்கள்லாம் பெரிய ஆய்வு. ஆமாம், அறியப்படாத தமிழகம்னு என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ. பரமசிவம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி என்னுடைய தம்பி நிறைய புத்தகங்களை எனக்கு எப்போது போனாலும் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து தருவான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் தந்திருப்பான், அடுத்த மாதம் புதுசாக ஒரு புத்தகம் தான், மாதம் ஒன்று எழுதிட்டு இருப்பான். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு எழுத்தாளன் அறகுறையாக ஆர்வத்தில் எழுதுகிறவன் இல்லை, நல்ல ஆய்வு செய்து பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் வியக்கிற அளவிற்கு, பாராட்டுகிற அளவுக்கு எழுதுவான். அதில் மறைக்கப்பட்ட தமிழர்கள் அவன் எழுதிய மிகப்பெரிய ஆவணம். தமிழ் பேரினத்திற்கு தேவைப்படுகிற ஒரு பேராவணத்தை என்னுடைய தம்பி கார்த்திகை பாண்டியன் அவர்கள் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்விலே பெருமைக்கும் மதிப்பிற்கும் உரிய நிகழ்வு என்பது நம்முடைய பேராசிரியர் பெருமகன் ஐயா யோகீஸ்வரன் அவர்களை இந்த நிகழ்வு பாராட்டுவது. நம்முடைய தாத்தாக்கள் தெற்கெல்லை போராட்டத்திலே மார்சல் நேசமணி, வடக்கெல்லை போராட்டத்திலே சிலம்பு செல்வர் மாப்போசி, குமரியின் தந்தை மார்சல் நேசமணி போன்றவர்களோடு அவர் தொடர்பில் இருந்து எல்லை மீட்பு போரிலே போராடி என்பது நமக்கெல்லாம் அளப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட பெருமகனாரோடு அருகில் அமர்கிற வாய்ப்பை நாம் பெற்றமைக்கு பெரிதும் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி. அவருக்கு நாம் கொடுத்த இந்த விருது என்பது மிக மிக மிகச் சார்ந்தது. ஆனால்
அவருக்கு நாம் கொடுத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, நீங்கள் கொண்ட கனவை உங்கள் பிள்ளைகள் நிறைவேற்றப் போகிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அதை தாண்டிய விருது உலகில் எதுவும் இருக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு அவர் நடை தளர்ந்திருக்கலாம், ஆனால் அவர் நடை எந்த இடத்தில் தளர்ந்ததோ அவர் சுமந்த கனவை தளராத நடையோடு அவருடைய பிள்ளைகள் தூக்கி சுமந்து கொண்டு போய் இலக்கை தொடுவோம் என்ற உறுதியை நாம் கொடுக்கிறோமே, அதுதான் அந்த பெருமகனுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய விருதாக இருக்க முடியும். அதிலே திருவாங்கூர் தமிழர் போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். 18ஆம் நூற்றாண்டிலே தோல்சிலை போராட்டம் எல்லாம் எவ்வளவு பெரிய வழிதோய்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்றைக்கு வந்து எங்கள் ஆத்தா அப்பத்தாவை மார்பு வரி கேட்கிற போது வரி கட்ட முடியாதவர்கள் மாரையே அறுத்து வரியாக கொடுத்தது, அந்த காயம் இன்னும் ஒவ்வொரு தமிழ் மகனின் இதய சுவற்றிலும் ஆறாத காயமாக இருக்கிறது. அந்த வரலாற்றை படித்துவிட்டு வெளியேறுகிறவன் மிகப்பெரிய போராளியாக, வீரனாக, போர்க்குணமிக்க மறவனாகத்தான் வெளியேறுவான். நம்முடைய பாட்டன் வைகுந்தர் மிகப்பெரிய சமூக புரட்சியாளனாக வந்ததற்கு காரணம் முடிசூடும் பெருமான் என்கிற அவர் பெயரை முத்துக்குட்டி என்று மாற்றச் சொல்கிறார். ஏன் என் பெயரை மாற்றச் சொல்கிறான் என்ற 7 வயது சிறுவன் சிந்திக்க தொடங்குகிற போது, எதுக்கடா என் பெயரை மாற்ற சொல்றான்? அங்கிருந்துதான் அந்த சிந்தனை. 7 வயது சிறுவனா இருக்கும்போது அத்தை வந்து அழுகிறாள், தீப்பிடி தெரிந்து தீஞ்ச உடம்போடு. தலைவனுக்கு அதே காயம்தான். அன்றைக்குத்தான் ஏன் கோயிலில் இருந்து பூசாரியை குருக்களை கொன்று விட்டார்கள் என்று சொல்லும்போது குருக்கள் ஏன் அவரை திருப்பி தாக்கவில்லை என்ற கேள்வியை கேட்டவன் நமது தலைவர். அது மாதிரி அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நமது மக்கள், தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது தமிழர் இன வரலாற்றில் மிக கொடிய கருப்பான காலங்கள். அதை பதிவு செய்திருக்கிற பெருந்தகை நம்முடைய பேராசிரியர் பெருமகன். அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க மகத்தான மனிதர் நம்மோடு, நமது அருகில் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளோடு, இலக்கிய படைப்பாளிகளோடு அமர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரியது, மிகுந்த பெருமைக்குரியது. அவரை நாம் பாராட்டுகிறோம் என்பதை விட தொழுது போற்றுகிறோம் என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பெருமக்கள் இவர்களை எல்லாம் தேடி தேடி என்னுடைய அன்பு தம்பி, என்னுயிர் இளவல் தமிழ் சிலம்பரசன் அவர்கள், அவரோடு முருகானந்தம், அவரோடு உடன் இருக்கிற என் தம்பிமார்கள் எல்லாம் இந்த அரிய பணியை செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சமூகம் மிகப்பெரிய நெருக்கடியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. போர், ஆரிய திராவிட போர், அது அக்கப்போர். ஆரிய தமிழர் போர், ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வரலாற்றில் உண்டு, இலக்கிய சான்றும். இன்று அதே வடவர்கள் இன்று நம்மீது போர் தொடுக்கிறார்கள். எப்படி என்றால், நம்மை உழைப்பிலிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த வெற்றிடத்தை அவர்கள் வந்து நிரப்பி தவிர்க்க முடியாதவர்களாக இந்த நிலத்தில் வேரூன்றி கூலிகளாக வந்து முதலாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். இப்படித்தான் வெள்ளையன் வர்த்தகம் செய்ய வந்து இந்த நிலப்பரப்பை பிடித்து 300 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்டு இதே நிலைமை இன்று வருகிறார். இமயவரை பரவி இருந்தவன் துணைக்கண்டம் வரை பரவி வாழ்ந்த கூட்டம் காலடியில் குறுகியது. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த கூட்டம் அடையாளம் தெரியாமல் அழிந்ததற்கு காரணம் இப்படித்தான் மொழி சிதைவு, திரிவு, அழிவு, அடையாளங்கள் மறைப்பு, வரலாற்று மறைப்பு, திரிவு, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றம், உழைப்பிலிருந்து வெளியேற்றம், மொழியிலிருந்து வெளியேற்றம், கலை இலக்கியத்திலிருந்து வெளியேற்றம், இப்படி எல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகிறது இந்திய திராவிட ஆட்சியாளர்கள். இதை தெரிந்தும் கடந்து போகிறார். ஒருவர் கூட கிடையாது. நாம் எழுப்புவது, நாம் பேசுவது பாசிசம் அல்ல, இன வெறி அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். நாம் தமிழர்கள் என்று ஒன்றிணைய தொடங்குவது, துடிப்பது, வலிமை பெற துடிப்பது, அதிகாரத்துக்கு வர துடிப்பது என்பது பிற இனத்தை தாக்கி அழிக்காது, சிறுக சிறுக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை பாதுகாக்க என்பதை புரிந்து கொள்ளவே நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள், தமிழர்களே
இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிறார். இங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றை என் உடன் பிறந்தார்களே, தமிழர்களுக்கு திட்டமிட்டு இனப்பற்று மொழிப்பற்று சாகடிக்கப்பட்டு மதப்பற்று சாதிப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கியதால் மொழி இனப்பற்று தாழ்ந்து விழுந்து செத்துப்போம். தமிழன் என்பவன் யாரோ என்ற எண்ணம் என் இன மக்களுக்கு தோன்ற தொடங்கிவிட்டது. தமிழர் என்று பேசினாலே இவன் ஐயோ, இவன் ஆகாதரி, இவன் வேற்றுக்கிரகவாசி என்பது போல நம்மளை பார்த்து தொடங்குகிறார். ஆனால் இப்போது இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் தேசிய பிள்ளைகள், குறிப்பாக பிரபாகரன் பிள்ளைகளுக்கு முன்பு திணறுகிறது. எப்படி எதிர்நின்று போர் செய்வது என்று தெரியாமல் திணறுகிறது. பிரபாகரனை அவர்களால் வீழ்த்த முடிந்தது காரணம் அவன் கையில் இருந்த கருவி. அவன் மகனை இந்த நிலத்தில் தொட முடியவில்லை காரணம் அவன் கையில் இருக்கிற கருத்தியல் புரட்சி அறிவாயுதம் என்கிற கருவி. ஒன்றும் செய்ய முடியல. அவனை பயங்கரவாதி என்று பரிசு பற்றியவர்கள் இந்த மகனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே. இது மக்கள் ஜனநாயக புரட்சி, அது ஆயுதமேந்தி கிளர்ச்சி. அந்த நிலத்தில் அது ஜனநாயகம். காரணம், எந்த ஆயுதத்தை வைத்து இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் என் தலைவன் தூக்கியது கருவி. அது வன்முறைக்கு எதிரான அகிம்சை, கோழைத்தனம். வன்முறைக்கு எதிரான வன்முறையும் ஒரு அகிம்சை தான். நீங்கள் வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுகிற ஈனக்கூட்டம் அல்ல ஈனமான தமிழன். நீங்க வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிக்கிற மறவர் கூட்டம் இந்த தமிழ் மக்கள். அதனாலே என்னுயிர் தம்பி தங்கைகளே, நாம் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடங்குகிறானோ அப்போது உன் பாதை சரியாக இருக்கிறான் சொல்றான பிடல் காஸ்ட்ரோ. நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா, ஒரு தடையும் இல்லையா, நீ திரும்பி வந்து விடியே, அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, யாரோ ஒருவன் போன பாதை. யாரோ ஒருத்தன் போயிருக்காண்டா, அந்த பாதையில போயிட்டு இருக்காது, தவறான பாதைக்கு வாடா. நீ போகிற பாதையில் இடையூறு, தடை, ஏற்று, பேச்சு, விமர்சனம் எல்லாம் இருக்கிறதா? போய்கொண்டே இருக்கு, மிகச்சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய். இப்போது கத்துவான், கதறுவான். பிஜேபி எதிர்த்தா நீ கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி. திமுகவை எதிர்த்தா நீ RSS பிஜேபி கைக்குலி. தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே போதும், திமுக கைக்குலி. இப்ப நாம் என்ன, எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே, உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன்? ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன், கூலி வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டவன் இதை எதன் பேசுவான்? நீ எதை சொல்லு கூலி? உன்னை சிறுமைப்படுத்துவான். நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள். யாரு? கூலி திராவிடம். இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்கு. அட்ரா, எதை பத்தியும் கவலைப்படாது. தலைவன் எனக்கு சொன்னது, அவர் இப்படி விமர்சிக்கிறார், இவர் இப்படி விமர்சிக்கிறாருன்னு. விமர்சனம் எது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இதுக்கு போட்டு எதுக்கு? அவன் பாட்டு பேசிட்டு போறான். ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான்? விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா. யாரையோ ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கலாங்கிறான். எவன் உன்னைய பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தான்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்ட்டு. நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில், அதான்டா உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அப்படி நீ எப்படிப்பட்ட கனவு? பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற. இது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெருசு. இந்த அற்ப பதர்களாம் நமக்கு கால் தூசியோ போயாது.
இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை, நமக்கு பொழுது போதவில்லை. ரெண்டையும் புரிஞ்சுக்க. நாம பொழுது போகாம உட்காந்துட்டு பொறணி வச்சுட்டு இருப்பான். கலைஞி இதை செஞ்சிருக்க கூடாத, ஏன் இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு. எனக்கு 100 டைரக்டர் இருக்காங்க. சீமான் அப்படி பேசிவிட்டேன். சீமானுக்கு எதுக்கு திமுக தானே, எதுக்கு இதை பேசுறாப்புல? சீமான் சிவப்பு சட்டை போட்டுக்கூடாது. சீமா கருப்பு கலரில் இது பேண்ட் போட்டுக்காப்ல. அங்கே வேட்டாங்க கட்டி போயிருக்கணும். இவன் டேய் போடாங்க. இப்போ நமக்கு என்ன பெருமை, ஏதோ பேசி பொழைச்சிட்டு போகிறான் பாவம். நம்மளை பேசினா தான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேர். அதில் இங்கே ஒரு கொடுமை என்ன தெரியுமில, என்னைய பற்றி பேசுகிறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனால் பார்க்குற ஆள் யாரு? ஏன்னு தான் சும்மா விட மாட்டேன் சீமானை. இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான். என்னடா சீமானை யார் அந்த நாய், இது யாரு? அண்ணனை இதை விட மாட்டேங்கிறாலும் போய் தட்டி 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 பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போய் வந்து. அந்த நாய் காலையில் ஒரு கட்டிங்கை போட்டு உட்காந்துக்கிட்டு, ஏய் சீமானை உன்னை தெரியாதா, நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய், அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய், அந்த இதை படுத்துக்குவான். மறுபடியும் போத தெரிஞ்சவொடனே ஒரு பாட்டு வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான். இதை எங்கால அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசு போட்டுக்கிடுவான். ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபராகம் நீங்கள். ஏய் போடா அங்கிட்டு போட, அங்கே போட, அங்கே போட உட்கார. என்னைய பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு, அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா? உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அறிவிருப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமை உனக்கு. இப்போ ஏன் நீ விஜய் யார் இருக்கிற? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமா? நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க, அவ்வளவு தாங்க. ஒரு 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 தனி விண்ணூர்தியில் போகிறது, ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறுறது. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில், அதை கொஞ்சம் சத்தமாக படிக்கிறாப்புல, கூட்டமாக நின்று வெளியில் அவ்வளோதான். ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியும். சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரிய, அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். எனக்கு ஒருத்தன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களில் ஒரு கிழமை ஒருத்தன் எழுதி செத்து போனான். எப்படி அதாவது அவனுக்கு என்ன பண்றது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை, இப்படி சொல்லலாம் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியான் பெற்றுவிடல் எடுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்கிறவனை நீ என்ன பண்ணணும்னாதான் உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படியே இந்த பாம்பு கீரி சண்டமாயிடும். அது இப்படி அடிக்கும் பாம்பு, அப்படி இப்படி அடிக்கும் கீரி, இப்படி அப்படி அப்படி தப்பி அங்கிட்டு போவார். இவர் சோர்ந்து விழுந்தோன்னே சொத்துன்னு அடிச்சு இப்படி போ. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 100 மீட்ரு 200 மீட்ரு, நான் 5000 மீட்ரு ஓட்டான். எங்கேருந்து 2008, 9, 10 ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் லாஸ்ட் ரவுண்டுன்னு விசில் தான் பாருங்க. நீங்கள் வேணால் எழுதி வைங்க உடம்பு இருந்தார்களே, ஒரு வேலைக்கு மட்டும் உங்கள் அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஏன் நான் எச்சி இலச்சி நிற்பான், என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான். ஒரே ஒரு மகன், பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான். அந்த இடத்துல நிற்பான். அப்படிங்கன்னா ஒன்றும் முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ போயிட்டே இருக்கணும். 2 கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார் இங்கே இரு, பெரியார் தான் படிக்க வச்சார் இங்கே இரு.
இல்லை என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார், என்னோடவா? சரிதானுங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ. மொழிக் கொள்கை ஒரே மொழி தமிழ், என்னோடவா? சரிதானுங்கய்யா? திராவிடம் அங்கே நின்று, தமிழன் என்று இங்கே வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட்டுறாத, ஒரு ஓட்டு எனக்கு இல்லை. இல்லை, நாங்கள் தமிழர்கள், பிறப்பிலிருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரினத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியத்தின் மகன். தமிழர் என்று ஒரு இனம் ஒன்று, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளை நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நில். இல்லை, நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில். இந்த கோட்பாடு தான் இங்கே போர், இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை. திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்ணல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம். இதை கவனிச்சு நிற்கணும். தமிழர்களுக்கு இவர்களல்ல அடையாளம், இதுவல்ல நம் அரசியல் வரலாறு. முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும், அந்த இடத்தில் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்கு. ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர். அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்கு. சும்மா வந்துக்கிட்டு இங்கே இது இந்த 50 ஆண்டுக்குள்ளே என்னுடைய 50,000 ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு. இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு, தமிழர் சொந்தம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது. இந்திய நாகரிகம் என்பால் திராவிட நாகரிகம் என்பார். நாம மட்டும் இல்லை என்றால் மூடி இருப்பான். இப்போ நம்ம இருக்கிறனால என்னென்ன அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு வந்தான் ஒருத்தன் தமிழிலும் ஓதப்படுங்க வச்சு வெளுத்து விட்டுருவேன். ஏடா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் கேட்டேன் தமிழிலும் ஓதப்படும். என்னடா என் இறைடா, என் மொழி தமிழில் மோதும். என்னென்னமா பண்ணி பார்த்தானே, வழியே இல்லாம ஓதிட்டு தந்துருந்தாங்க. வெறியாயிட்டேன். டே முருகா, உனக்காக தான்டா போயிட்டு உன் பேரன். டே நீ உன் வேலோட வா, உன் பேரன் உன் தமிழோட வர, 2 பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுவாங்க. அவன் பயன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்மள எல்லாம் ஆளுங்க தான் சின்ன ஆளுங்க, ரொம்ப சீரியஸாக வேலை செய்வோம். அதை அவன் ஒன்று தெரியுது, இவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது. அந்த காசு இல்லைன்னா டேய் ரத்தம் சிந்தியாவது நாங்கள் வேலை செஞ்சிருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்றுவான் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு கொடுக்குற ரத்தம் கொடுத்து 200 காசு எடுத்து கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை கொடுத்து போனார் பாருங்க. அவருக்காக தான் ஒரு பெரிய ஒரு வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது நடந்து வராது. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பையன் கேட்குறான், எங்கே போறீங்க? சீமான் பேசுகிறாரு இருக்காங்க. சீமான் பேச்சை கேட்க போய்கிட்டு இருக்கேன். இருட்டாயிரத்து போயிடுவேன், அவர் பேசுறதுக்குள்ளே போயிடுவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராவது என் ஊர் பக்கம் போனால் போவேன், இல்லைன்னா அங்கே படுத்திருந்துச்சு காலையில் நடந்து வருவேன். ஏன் போறீங்க? சீமான் பேச்சை கேட்குறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறாங்க. நான் யாருக்கு பாடுபடுறேன்றா? அந்த என் அப்பா இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் புள்ள 2 தெருவில் இன்னும் இருக்கு வலைவெளியில் பாரு, இப்படி துண்டறிக்க வச்சுக்கிட்டான், இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா. அவன் 2 துண்டறிக்க வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில் வராளுங்க.
அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்கிற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஏறி அராசியமான வெறி வந்துருச்சு. நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போகாது. நான் இந்த மாதிரி நான் போயிடுறேன். ஒரு நாள் இந்த வயசில் இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசுவேன். இந்த நாட்டில் எவனாவது அதுக்கு பதில் சொல்ல தர்றா பார்ப்போம். சொல்லுவா. இந்த தேர்தலை நான் நிறுத்துகிற 234 வேட்பாளரையும் இவன்லாம் ஒரு வேட்பாளரானு மறந்து மைக்க நீட்டிடாத, கொண்டே வருவாங்க. அவன் எழுப்புற கேள்விக்கு எவன்கிட்ட பதில் இருக்காது. ஏன்? தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்லை, சத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, எழுச்சி. அதை அப்படியே இது பண்ணிட்டு போயிட முடியாது. நீ என்னை என்னென்னமோ பண்ணி பார்த்திய, சின்னத்தை பறித்து பார்த்த, இது பண்ணி பார்த்த, அங்கே கூட்டம் போடாத, இங்கே போடாத, போட்டியிடுறாருன்னு சொல்லலை, என்னை ஒரு கணக்கிலே வைக்கலை. ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரித்து 3வது பெரிய கட்சியாக தூக்கினாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே, நீ போ, முன்னேறி போன்னு எனக்கு சொல்கிறான். அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடிய பணி. தொடர்ந்து செய். இலக்கியம், எழுத்து, பேச்சு, பாட்டு, கூத்து எல்லாம் நம் இன எழுச்சிக்கு பயன்படும். அது ரொம்ப முக்கியம். அதனால எந்த வடிவிலேனும் நீங்கள் இந்த இன எழுச்சிக்கு, இந்த உணர்வு சூடேற்றி இந்த உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூக மக்களை உசுப்புவதற்கு உங்களுடைய படைப்பு பயன்படும். அதற்கு இந்த பாராட்டு ஒரு சோர்ந்து இருக்கும்போது ஒரு தேநீர், அதானே பசியோடு இருக்கும்போது ஒரு வேளை உணவு, அப்படி ஒரு கைதட்டலுங்கிறது. ஐயா கிருபானந்த வாரியார் பெருமகனார் நமக்கு சொல்கிறார். திருமுருக கிருபானந்த வாரியார், பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு தாலாட்டு, இறக்கும் போதும் பாட்டு ஒப்பாரி, நடுவில் அவனுக்கு தேவைய ஒரே ஒரு பாட்டு தான், பாராட்டு பாராட்டு பாராட்டு. அந்த பாராட்டை கொடுப்பதில் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது. அதனால பாராட்டு. அவன் சொல்கிறான்ல, ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்னது? தட்டி கொடுப்பது. ஆனால் இங்கே தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, தள்ளி விடுறதுக்கு தான். இப்போ அந்த மாதிரி பணியை இளம் வயதிலே என் தம்பி அவனைப் போல சக இளைஞர்களை அழைத்து தட்டி கொடுத்து முன்னேறு என்று சொல்வது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. அப்படிப்பட்ட அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற என் ஆருயிர் இளவல் தமிழ் சிலம்பரசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யும். திடீர்னு தலைமறைவாயிடுவான். அது அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பணம் பொரிலாவாக மாறிடுவான். டிவிக்கில் சேர்ந்துருவான். அவங்க தான் எங்கே போனாங்கன்னே தெரியும். உங்களுக்கு புரியுதா? அப்போ என் மேலே போடப்பட்ட வழக்குலாம் நான் எந்த ஊரில் போய் ஓடிக்கிறது சொல்லுங்கள். நான் ஏறாத நீதிமன்றம் படிக்கட்டு இல்லை. நீதிபதி யாராவது என்னை பார்க்கணும்னா நேரம் உடனே வர சொல்லுவேன். என்ன பண்ணது? அது மாதிரி அவன் தொடர்ந்து செய்யணும். அதை இன்றைக்கி அண்ணன் ஒரு அறிவுரையாக சொல்கிறேன், இல்லை அன்பு கட்டளையாக சொல்கிறேன். தொடர்ந்து செய்யணும். வீட்டுக்கு ஓடிடக்கூடாது. அப்புறம் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அண்ணேன்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த இலக்கிய பணியை, உனக்கு இருக்கிற ஆற்றலை இந்த இன மக்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். உனக்கு துணையாக அண்ணன் இருக்கிறேன். இன்னொரு அண்ணன் ஏகலைவன் இருக்கிறார். என் அன்பு தம்பிகள் களஞ்சியம், இங்கே பாலமுரளிவர்மன், இன்னொரு திரைக்கலைஞன் விருது பெற்றவர். ஆனால் எந்த படத்தில் நடித்தாங்கன்னா எனக்கு இன்னும் தெரியும். ஐயா சிடி நாயுடு வந்து விஞ்ஞானின்னாங்க. நாங்கள் கேட்டோம், என்னையா கண்டுபிடிச்சாரு? அதைத்தாயா தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க அவங்க. அது மாதிரி இவன் எந்த படத்துலையா நடித்தான், அதுதானே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு நடிக்க போகிறேன்னு தாடி வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் சுற்றினான். அதை எடுறான்னு கத்துனவனை எடுத்தான். ஆனால் உண்மையிலே நடிச்சானா? எந்த படத்தில்? ஓம் படத்துலையா? அதனால அவன் படத்தில் நடிக்க வச்சு விருதை கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் படம் வரும்போது விருது பெற்ற திரைக்கலைஞர் நடித்த படம்னு போடுவாங்க. அதுதான்டா ஐயா, இது நல்லா இருக்க. நாங்கள்லாம் கரகாட்டம் பார்க்கும்போது சினிமா புகழ்னு போட்டுருவோம் ஐயா. முரட்டுக்காலை சினிமா புகழ்னு. இதுக்காகவே முரட்டுக்காலை கரகாட்டக்காரன் முரட்டுக்காலை நடித்த சினிமா. அங்கே போய் பார்த்தா அந்த படம் பார்த்தா பொதுவாக எம் மனசு தங்க அந்த படத்தில் ஒரு ஓரத்தில் 2 பேர் போய் கரகாடிட்டு வருவாங்க.
அது சரியா பதிவாயிருக்காது. திருப்பி ஒரு தரப்பத்தில் ஏய் நம்ம ஊருக்கு வந்து அந்த சரோஜாவடா அதான் அந்த ஓரத்துக்கு பாடுறா அப்படின்னாங்க சின்ன ஆளுங்க. அது இல்லைன்னே அதுக்கு பின்னாடி எங்கடா அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ இவன் திரைப்பட விருது பெற்ற எழுதினல் விருது வழங்கிய விருது பெற்ற முத்துப்பாண்டி அவர்கள் நடிக்கும்